வணக்கம் பாட்டி. ஹாய் ஆண்டி. ஆண்டி சொல்லாத தம்பி, அக்கா சொல்லு தம்பி. வருக வந்தவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அன்போடு உயிரில் கலந்த உறவுகளை நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள். ஹை டியர் பாத்தியா, ஹை டியர். 51 வயசுக்கார பொம்பளைய டியர் சொல்வது எவ்வளோ பெரிய தவறு. அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பாக குடிச்சிக்கிறது எல்லாருமே அக்காவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்கா பேர் சொல்லுவேன். யாருமே பேட் கமாண்டே போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கா ஊர், அக்கா பேர் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரியா? கமெண்ட் போட்டிங்கன்னா படிக்க சரியாக டைம் போகும். பேசுங்கப்பா. எவ்வளோ விஷயங்கள் இருக்கா. ஆம்பளை பிள்ளைய ஊரெல்லாம் சுற்றி வாரீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இது என்னக்கா, இது என்னக்கான்னு கேள்வியில் கேட்கலாம். அக்கா அதுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லுவேன்ல. என்னது உனக்கு பிடிக்காதா? ஒன்று பசித்து கொண்டே இருக்கிறது. இதையாவது சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டிய கட்டாயமாகவும் இருக்கிறது. என்ன குழம்பு சாப்பிட்றது, என்ன சோறு வைக்கிறதுனே குழப்பமாகவே இருக்கிறது. பெண்ணாக பிறந்து விட்டு இந்த குழப்பத்திலே வாழ வேண்டியதாக இருக்குது. 12வது லைக் யாரோ போட்டுக்கிறீங்கப்பா, நன்றிப்பா நன்றிப்பா. நன்றியோப்பா. 30 பேர் இருக்கிறீங்கப்பா. எப்பா 30 பேர் இருக்கீங்கப்பா. சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. சேனல் கொஞ்சம் வளரட்டும்ப்பா. உங்கள் வேலை என்ன? என் வேலை வந்து டெய்லரிங் வேலை. இந்த பார்க்குறியா, பார்த்துக்கிட்டே டெய்லரிங் தச்சுக்கிட்டே ஓடியாந்துருக்கேன் பாரு. திடீர்னு லைவ் போகிறேன் பாரு. மிஷினில் தையல் ஓடிட்டே இருக்கா. தைக்கிறது அப்புறம் திடீர்னு லைவ் போன்ற என்ன வந்துச்சுன்னா ஓடியாது லைவ் போட வந்துடும். ஊருக்குள்ள நல்ல விஷயங்கள் நடந்தாலே சொல்கிறதுக்கு பாதி எங்கப்பா. எங்கள் வீட்டுக்காரர் சமைக்க சொல்லவா, சரிதான் போப்பா. அவர் குடிக்கிற தண்ணி கூட வந்து கொடுக்க மாட்டார்ப்பா. ஐயோ விற்குது அப்படின்னா கூட தண்ணியும் வந்து கொடுக்க மாட்டார். சமைச்சு கொடுப்பாங்களா? அவங்களாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. அதாவது ரொம்ப குடும்பக்காரங்களுக்கு அடுத்தாப்புல பகுதியில் இருந்த ஆளுங்க. அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அன்பாக இருப்பாங்க, அன்புக்கெல்லாம் குறை இருக்காது. ஆனால் குடிக்க கூட தண்ணி முன் தர மாட்டாங்க. ஆம்பளை இருக்கிற ட்ரெஸ்ஸு தைக்கவே மாட்டேன். ஆம்பளை சங்கவாசியுமே வச்சுக்க மாட்டேன். அக்கா ஐ லவ் யூ. போட அக்கா ஐ லவ் யூ. பெண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு தான் எல்லாமே தைப்பேன். கவுன் தைப்பேன், பாவாடை சட்டை தைப்பேன், சுடிதார் தைப்பேன், ஜாக்கெட் தைப்பேன், அப்புறம் ஃப்ராக்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் தைப்பேன். உங்கள் லைவ் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய லைவு நீ வந்திருக்கல, என்கிட்ட நிறையா பேசியிருக்கல. அப்புறம் உன்னோட லைவை பற்றி சொல்லுன்னு கேட்குறேன். நிறையா பேரோட பேசியிருக்கல உன் லைவு. என்னை பற்றி தெரியுங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? 14 லைக் போட்டுக்கிறீங்க, நன்றி. 69 பேர் இருக்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்க. நிறைய விஷயங்கள் தவறுகள் நடக்குது, அநியாயம் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அன்றாடம் சந்திக்கிற ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. இது நல்லதாக கட்டதான்னு பேசுங்க. நிறைய டாபிக் இருக்குது. ஆண் வாசமே நாடாமல 2 பிள்ளை பார்த்துருப்பாங்க புறம்போக்கு. அதான் புருஷன் இருக்காங்கடா புறம்போக்கு. சைக்கோடு தான் நான் சைக்கோன்னு சொல்கிறோம். சைக்கோவாக இருக்கு பாரு, அதுதான் சொல்லணும் சைக்கோ. அவன் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தான். ஓகேவா? நல்ல விஷயமா பேசுகிறாங்க பாரு, அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். சைக்கோ, முட்டாள், அப்படி இப்படின்னு கேவலமாக பேசுங்க பாரு, அது பூரா நீங்கள் தான். நீங்கள் தான் அது பூரா. 18 வருஷமாக ஒரு ஆன்மீகம்ன்ற பயணம் போயிட்டுருக்குறேன். அதில் நிறைய விஷயங்களை அறிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் லைவுக்கு வந்துருக்குறேன். மற்றபடி பணம் சம்பாதிக்க, காசு சம்பாதிக்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஆண் சட்டை தைக்கலன்னா என்னடா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா நம்மளை பற்றி நம்ம அறிகிறது தான். எல்லாரும் சொல்லுவாங்க சாமிகளை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி அறிகிறது தான் ஆன்மீகம், தவம், இதெல்லாம் அறிஞ்சாதான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவல்ல ஆன்மீகம். நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணரணும், நமக்குள்ளே இருக்கிற இயக்கத்தை உணரணும், நாமளை உணர்றதான் ஆன்மீகம். நம்மை நாமளே உணர்ந்து, நமக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து, நமக்குள் இருக்கும் கடவுளை அறிந்து,
பிரபஞ்சம் என்னும் ஒரு இயக்கத்தை அறிந்து அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகும்போது கடவுள் என்கிற அந்த ஒரு சக்தி, மகத்தான சக்தி நம்மளுக்குள் செயல்படுறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு சட்டை வாங்கி தருகிறேன் தம்பி, தருகிறேன், கண்டிப்பாக தருகிறேன். சிறப்பு. கண்டிப்பாக அக்கா தருவேன். சரியா? வாய்க்கு சொல்ல மாட்டேன், நிஜம் போல சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்கி தருவேன். 15 லைக் போட்டுக்கிறீங்க, நன்றி நன்றி. துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுப்போம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், தங்க இடம் இல்லாதவங்களுக்கு தங்க இடம் வாங்கி கொடுப்போம், தங்குறதுக்கு இடம் வாங்கி கொடுப்போம். கண்டிப்பாக கூடிய விரைவில் இதெல்லாம் மாற்றுவோம். சரிங்களா? கடவுள் அதெல்லாம் செய்யத்தான் போகிறார். அது எப்படி நமக்கு தெரியாது, ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டில் நேரடியில் மரியாதையாக பேச கற்றுக்கணும். நீங்கள் நேரடியாக பேசுனீங்கன்னா, நல்லா கரெக்டாக பேசுனீங்கன்னா, நான் கரெக்டாக மரியாதை கொடுப்பேன். சரியா? பேசுகிறது நான் மட்டும் இல்லைப்பா, கமெண்ட் பதிவு பண்ணுறீங்களா, நீயும் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். நான் சொல்லிட்டேன், ஆன்மீக விஷயம் பேசுகிறேன், 51 வயசு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஒழுக்கமாக தான் உட்காந்து லைவ் போட்டிருக்கிறேன். அப்போ நீ ஒழுக்கமாக பேசணும். சரி அம்மா, அக்கா அப்படின்ற ஒழுக்கத்தை நீ கடைப்பிடிச்சினா கண்டிப்பாக உனக்கு நான் மரியாதை பதில் சொல்லுவேன். ஏடா கூடமாக கேள்வி கேட்பேன், ஏடா கூடமாக பேசுவேன். அதுக்கு நான் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? நீ எதை கொடுக்குறியோ அதை வாங்கிக்கிடுவேன். சரியா? நீ மரியாதை கொடுத்தா கண்டிப்பாக சத்தியமாக நானும் மரியாதை கொடுப்பேன். எனக்கு நீ மரியாதை கொடுக்க, நான் உனக்கு மரியாதை சத்தியமாக கொடுக்க மாட்டேன். நேரலையில் இருந்தால் என்ன? நேரலையில் இருந்தால் நீ என்ன பேசினா நான் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கணுமா? மரியாதை. ஆண்டிக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. சரியா? நீ அப்படியே குச்சி வச்சு குத்திக்கிட்டு இருக்க. ஆண்டியெல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லை. எவன் என்ன பேசுகிறானோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டி ஏன் டென்ஷன் ஆகணும்? எனக்கு எதுக்கு டென்ஷன்?